இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் செக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் என்ன மாதிரியான சவால்கள், தோல்விகள், கவலைகள் எல்லாம் நாங்கள் சந்தித்திருந்தாலும் சரி, இந்த புதிய நாளில் ஆண்டவர் அவைகளை மீண்டும் எங்களுக்கு அணுக விடாமல் எங்களை காத்து வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுவோம். அத்தோட இந்த புதிய நாளில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, என்னுடைய பலத்தினாலும் ஆவினாலும் எல்லாம் ஆகும் என்று. இந்த வார்த்தை மனுஷர்களுடைய வரம்புகளையும் ஆண்டவரின் எல்லையற்ற சக்தியையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பொதுவாக மனுஷர்கள் தங்களுடைய திறமை, அறிவு, வலிமை ஆகியவற்றை நம்பி வாழ முயற்சிக்கிறாங்க. நான் இதை செய்ய வேண்டும், நான் இந்த காரியங்களில் சாதிக்க வேண்டும், நான் இந்த விஷயங்களில் உயர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், இப்படியாக நினைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் வாழ்க்கையில் சில தருணங்களில் நம் முயற்சிகள் போதாமல் போகும். எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் தெரியாத நிலை வரும். அப்போது மனதில் சோர்வு, பயம், நம்பிக்கை இவையெல்லாம் உருவாகும். அந்த நேரங்களில் இந்த வசனம் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. மனித வலிமையை மட்டும் நம்பாமல் ஆண்டவரின் ஆவி செயல்படும் போது தான் உண்மையான மாற்றமும் வெற்றியும் நிகழ்கிறது என்றதை நாங்கள் நம்ப வேணும். நம் வாழ்க்கையின் சுமைகளை நாங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்காக அவற்றை தாங்கிக் கொள்கிறார் என்ற இந்த நம்பிக்கை நம்முடைய மனதுக்கு அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பணிவு மிகவும் முக்கியமானது. அந்த பணிவென்ற விடயத்தையும் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம் வெற்றிகள் நம் முயற்சியால் மட்டுமல்ல, ஆண்டவரின் கிருபையாலும் ஆவியாலும் அவருடைய உதவியாலும் தான் என்று உணரும் போது எங்களுடைய வாழ்க்கை எளிமையாகவும் நன்றி மனத்தோடையும் இருக்கும். அப்படியான உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளை தொடங்கும் போது நாங்கள் எங்களோட மனதில் தீர்மானித்து கொள்ள வேண்டிய விடயம், நான் என் வலிமையால் மட்டும் நம்பவில்லை, ஆண்டவரின் ஆவியையும் நம்புகிறேன். என்னால் முடியாத பல காரியங்களில் ஆண்டவர் எனக்கு துணையாயிருந்து அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ள வளர்க்க வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் தடைகளை தாண்டும் சக்தியையும் அளிக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஒருவராக இல்லை, ஆண்டவரின் ஆவி நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை உயர்த்தும். அதனால் இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஆண்டவரின் ஆவியார் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக இருக்கோ, தடைப்படுதோ, உங்களுடைய வரம்புக்கு மீறி செய்ய முடியாமல் இடைப்பட்டு தடைப்பட்டு போய் நிற்கிதோ, ஆண்டவர் அந்தந்த காரியங்கள் எல்லாத்திலையும் அவர் தலையிட்டு உங்களுக்கு வாய்க்கும்படியாக செய்வார். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்புங்க. இன்றைக்கு ஆண்டவரின் கொடுத்த இந்த வார்த்தை நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆமேன்.